ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்ணை மசாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு குழம்பு. இப்போ உள்ள சீசன் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன். ஸோ ரொம்ப எல்லாருக்கும் கோல்டா இருக்கும். இந்த டைம்ல நீங்க இந்த குழம்பு வச்சு சூடா சாதம் போட்டு மிளகு குழம்பு போட்டு கொடுத்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தாலும் ஈஸியா சீக்கிரம் சரியாயிடும். ஸோ இது நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா பூண்டு தான் இதுக்கு முக்கியமான பொருள். பூண்டு பாத்தீங்கன்னா 2 கட்டி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கிறோம். இதை எப்படி செய்யலாம்னு இப்ப பார்ப்போம். குழம்புக்கு முதல்ல ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெயில செய்யுங்க. நல்லெண்ணெயில செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகை போட்டுடலாம். மிளகு நல்லா வெடிக்கணும். வெடிச்ச பிறகு அடுத்து மிளகாய் தூள், மல்லித்தூள் இப்படி ஒண்ணா நம்ம சேர்க்கலாம். இப்ப மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப. ஏன்னா இது மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே கருகி போயிடும். அதனால கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு பல்லு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சளி பிடிச்சிருக்க டைம் சாம்பார் அது மாதிரிலாம் சாப்பிட முடியாது. அந்த டைமில் நீங்கள் இந்த குழம்பு வச்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட பருப்பு துவையல் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதில் போட்டு இதையும் கொஞ்ச நேரம் வதக்கணும். நல்லா வதக்கணும். நீங்கள் வெளியிலே வச்சா கூட குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வருது. இந்த டைமில் நீங்கள் புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு நல்லா அப்படியே ரொம்ப தொக்கு பதத்துக்கு அது வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு இது வேக வைக்கணும். நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.